ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனித்திறமையை வச்சு ஒவ்வொரு வகையான ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில கிட்டத்தட்ட 20 வாரத்தை கடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஃபைனலும் நெருங்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி மார்க் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷனும் ஆகிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்களின் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் புதுசாக ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. நடுவில் ஒரு சில விஷயங்கள் எமோஷனலாக கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ டோட்டலாக 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேருக்கும் இப்போ வரப்போற வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் டாப் 5ல யார் வரப்போறாங்கன்றதுக்கான போட்டிகள் நெருங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் உண்மையான இன்னும் பரபரப்பான ஒரு நொடிகள் வந்து இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ வரப்போற வாரம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாப் 5 ஃபைனலிஸ்ட் யாரெல்லாம் இருக்க போறீங்க அந்த விஷயத்தையும் இதுக்கப்புறம் நடக்க போற ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஜட்ஜஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல நிறைய பேருடைய கண்ணில் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் 5 லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கூட ஒரு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஜட்ஜஸ் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு சில பேர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபைனலிஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ண போறாங்க விஷயம் கிளியரா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த வாரம் எலிமினேஷனும் இருக்கு. அந்த டாப் 5 லிஸ்ட் யார் வரப்பாங்களோ அதுக்கான செலெக்ஷனும் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்ன விஷயத்த மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய டாப் 5 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் இவங்க தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.